வெல்கம் டு குழந்தைப்பா ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் குழந்தைப்பா ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய யூபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் பேப்பர் பற்றி டீல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாக யூபிஎஸ்சி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து 3 லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரிலிமினரி, செகண்ட் மெயின்ஸ் அண்ட் தேர்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 லெவலில் இருக்கும். இதில் மெயின்ஸ் அப்படிங்கக்கூடிய பேப்பரில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லக்கூடிய எழுத்து தேர்வு அவங்களுக்கு இருக்கும். அதில் ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம கம்பல்சரி சூஸ் பண்ணியாகணும். அதில் கிட்டத்தட்ட மோர் தென் 40 சப்ஜெக்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. லிட்ரேச்சர், ஆர்ட்ஸு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க அதிகமான சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, இந்த மாதிரி பாப்புலர் ஆப்ஷன் பேப்பர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் டிகிரி அல்லது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரீங்க, வேறு அதர் ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சுட்டு வரீங்கன்னா இந்த கிடைச்சக்கூடிய ஒரு 3-4 மாதத்துக்குள்ள ஒரு ஆப்ஷன் பேப்பர் நீங்கள் கோப்பப் பண்ணணும்னா அது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும் தான் உங்களால் ஈஸியாக உங்களால் கோப்பப் பண்ண முடியும். அதுலேயும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அதிகமான ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா? இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஏன் நம்ம வந்து ஆப்ஷன் பேப்பராக சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு மல்டி பெனிஃபிட் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ஆப்ஷன் பேப்பராக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தரவாக நீங்கள் படிக்கிறது மூலமா உங்களுக்கு அனதர் பெனிஃபிட் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரியில் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரியில் வந்து அரௌண்ட் 10 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அந்த இதில் வந்து கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் வித்தவுட் எஃபோர்ட் எல்லாமே நீங்கள் ஆப்ஷன் பேப்பர் படிக்கிறது மூலமா இந்த ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் அதிக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி வந்துட்டீங்க, மெயின்ஸ் வந்துட்டீங்கன்னா மெயின்ஸ் இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அதுலேயும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 4 பேப்பர் இருக்கும். அதில் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். அது ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே இருக்கும். இதுக்கு நீங்கள் தனி ஸ்பெஷல் எஃபோர்ட் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் லெவல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் படித்தவங்களுக்கு வித்தவுட் எஃபோர்ட் எல்லாமே அரௌண்ட் ஒரு 125 மார்க் வரைக்கும் நம்ம இதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஆக ப்ரிலிமினரியில் நம்ம சப்போர்ட் பண்ணுது, மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏ ரைட்டிங், அதில் சம்டைம் ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டான சில கொஷின்ஸ் வந்து அமையும். அப்படி வர பண்ணுறப்போ அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அந்த எஸ்ஏலையும் நீங்கள் அதிக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் பேப்பரை சூஸ் பண்ணது மூலமா நீங்கள் இது மாதிரி மல்டி பெனிஃபிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனலாக இன்டர்வியூ அல்லது வைவா வாய்ஸ் சொல்லக்கூடிய இன்டர்வியூ போகிறப்போ உங்களுக்கு அங்கேயும் பெரிய சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இந்த மேக்ஸிமம் இன்டர்வியூ பேனல் இருக்கிறவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து நிறைய கேள்வி கேட்குறப்போ நீங்கள் பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எல்லா லெவலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுனால நீங்கள் ஒரு யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரியில் சப்போர்ட் பண்ணுது, மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் அண்ட் எஸ்ஏ பேப்பரில் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஷன் பேப்பரில் சப்போர்ட் பண்ணுது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபைனலாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸோட இன்டர்வியூலையும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பெரிய சப்போர்ட் பண்ணும். அதனால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இப்போது இந்த சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னா மினிமம் யூஜி படிக்கணும்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆகும். ஆனால் இப்போ ஒரு காம்பட் எக்ஸாமினேஷன் வித்தின் 1 இயரில் ப்ரிலிமினரியில் கூடிய மல்டி சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பேப்பர், ஜிஎஸ் இன்னும் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும்னா அப்போ கிடைச்சக்கூடிய ஷார்ட் பீரியடில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இப்போ எங்களை மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது மூலமா ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி ஆங்கிளில், மெயின்ஸ் ஆங்கிளில், ஆப்ஷன் பேப்பர் ஆங்கிளில் எப்படி உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஆல் மெத்தடாலஜி அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கிளாஸ் வந்து அழகாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கறது மூலமா உங்களுடைய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு குழந்தைப்பா ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய 22/12/2024 உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். 2025 யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ போகணும்னு நினைக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ உங்களுடைய கனவு நிறைவேற்றத்துக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.